ஹை கைஸ், நான் தான் உங்கள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய எக்ஸாம் ஃபீஸ் எப்படி கட்டுறது தான் பார்க்க போறோம். பட் அந்த ஃபீஸ் கட்டுறதுல சில பல கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க ஃபைனல் செமஸ்டருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஃபீஸு, அந்த எக்ஸாம் ஃபீஸு, அடுத்தது இன்னும் சில ஃபீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஃபீஸ்லாம் ஆட் ஆகி அவங்க எக்ஸாம் ஃபீஸ் கூட சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வேற என்ன அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு சில பேருக்கு பேமெண்ட் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெட் பேங்கிங் மூலியமோ இல்லை மற்ற ஏதாவது பே பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டி இது இந்த கமிஷன்லாம் போகுது. அந்த மாதிரி கமிஷன்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்மளுடைய ஜிபே இல்லை கூகுள் பே மூலிமா ஸ்கேன் பண்ணுறதால எந்த ஒரு கமிஷனுமே இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் எப்படி கட்டுறது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெப்சைட்குள்ளே வந்துட்டேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இதுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்றத பாருங்க. நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷனுடையது, மார்க் ஷீட்டோட ஃபீஸு, ஃபைனல் செமஸ்டர் இருந்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட சொன்னல 2 ஆப்ஷன், அதில் ஃபைனல் இது. இந்த ஃபைனல் செமஸ்டர் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சிலர்ட் மார்க் ஷீட்டோட யூஜிக்கு என்ன, பிஜிக்கு என்ன அப்படின்ற ஃபீஸ் இருக்கு பாருங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல் ஃபீஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிகிரி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் வரும். நீங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுலயே கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். இது என்னோட லாஸ்ட் டேட் அப்படிங்கிறீங்கன்னா 30/4/2026 வித்தவுட் ஃபைன். நீங்க ஃபைன் இல்லாம கட்டணும் அப்படின்னா 30ஆம் தேதிக்குள்ளே கட்டிடுங்க. அப்பதான் ஃபைன் வந்து உங்களுக்கு இருக்காது. அதுவே ஃபைன் போட்டு கட்டுற மாதிரினா அது எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா 3/5/2026. ஓகேவா, இப்ப நம்ம 3ஆம் தேதி 5ஆம் மாசத்துல வந்து நீங்க ரூ. 330 வந்து ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சரி ஓகே சார், இப்போ நான் அது முடிஞ்சிருச்சு. கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்து ஃபீஸ் வந்து கட்டி ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, டிரான்சாக்ஷனோ இல்லை ஏதாவது வந்து வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய அக்னாலஜ்மெண்ட் வந்து ஆஃப்டர் 1 டேஸ் கழிச்சு வந்து நீங்க டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, அதனால லாஸ்ட் டேட் வர்றதுக்குள்ளே எல்லாருமே ஃபீஸ் கட்டிடுங்க. இப்போ நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் நம்பரு, அந்த ரிஜிஸ்டர் நம்பர்ல கிளிக் பண்ணி என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஃபுல்லா என்டர் பண்ணிடுறேன். என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு அதில் சர்ச் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட டீட்டெயில் ஃபுல்லா வந்து ஷோ ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் என்னோட நம்பர் ஃபுல்லா டச் பண்ணிட்டு சர்ச் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஃபுல்லா என்னோட டீட்டெயில் வந்து காமிக்கிறேன். என்ன காலேஜ், என்ன டிபார்ட்மெண்ட்டு, எவ்வளோ ஃபீஸ் நான் கட்டணும் அப்படின்றதையும் காமிக்கும். கீழே என்னோட ஃபோட்டோவோட இருக்கு. ஓகேவா, என்னோட சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ன்றது எல்லாத்தையும் காட்டுறாங்க பாருங்க. அதே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ இது நான் ஃபைனல் கிடையாது, அதனால வந்து எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸும் கிடையாது. இப்போ என்னுடைய எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான். அங்க ப்ரொசீட் நவ் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பேமெண்ட் மோடுக்குள்ள வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம பேமெண்ட் மோடுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இதுல பாருங்க உங்களுக்கு கமிஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத நான் காமிக்கிறேன். கேஷ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா அது மூலியமா ஜென்ரேட் பண்ணி சலானா கட்டணும் அப்படின்னா இதுக்கு நீங்க கமிஷன் கட்டணும். அதுவே செக் டிடி இதுல கிளிக் பண்ணாலும் இதுக்குமே நீங்க கமிஷன் பே பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, சரி, ஆர்டிஜி நெஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுலயும் ஜென்ரேட் சலானில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு கமிஷன் ஃபீஸு. சரி, நெட் பேங்கிங் மூலியமா கட்டலாம் பார்த்தா அதுல ஐசிஐசிஐ பேங்க் வந்து நீங்க எதுவுமே கிடையாது. பட் அதுவே நீங்க அதர் பேங்க்கா இருந்தீங்கன்னா அதுக்கு கமிஷன் வருவாங்க பாருங்க. அதர் பேங்க் கிளிக் பண்ணி கமிஷன் வருதுங்களா? சரி, அடுத்தது வேற எப்படி கட்டலாம் அப்படின்னா டெபிட் கார்டு மூலியமா கட்டலாம். டெபிட் கார்டை கிளிக் பண்ணா அதுக்குமே கமிஷன் வருது. கிரெடிட் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு மூலம் கட்டினாலும் அதுக்கும் கமிஷன். நான் சொன்னேன்ல 2வது ஆப்ஷன் இதுதான். இந்த கமிஷன் இல்லாம எப்படி கட்டலாம் அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க யுபிஐ. இந்த யுபிஐ வந்து செலக்ட் பண்ணுங்க. யுபிஐ ஐடி கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணி பே பண்ணீங்கன்னா அதுக்குமே நீங்க இது கிடையாது. அதுவே கியூஆர் கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்க பண்ணாலுமே கமிஷன் கிடையாது. இப்போ நான் வந்து கியூஆர் கோட செலக்ட் பண்ணிட்டு தான் நான் பே பண்ண போறேன். அதை செலக்ட் பண்ணோனே இங்க பேர் நேம்னு இருக்கும், அடுத்தது மெயில் ஐடி. இது 2மே வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பட் நம்ம கொடுக்கறது பெனிஃபிட். ஓகேவா, அதனால உங்களுடைய மெயில் ஐடி நீங்க காலேஜில் கொடுத்துருக்க உங்களோட மெயில் ஐடி என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ நான் என்னோட மெயில் ஐடி ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு என்னோட நேமும் நான் என்டர் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் கீழே ப்ரொசீட் நவுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்றேன். ஓகேவா, இப்போ செலக்ட் பண்ணோடனே எனக்கு 5 நிமிஷம் டைம் செகண்ட் ஓடுது. இங்க கியூஆர் கோடு வந்து காமிக்குது. இப்போ நான் என்னுடைய ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதுக்குடைய கியூஆரை வந்து நான் ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணேன்னா அந்த மாதிரி வந்து காமிக்கும். அதுல வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் நவுன்னு கொடுத்தனா ஜஸ்ட் என்ன பேங்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் ப்ரொசீட் நவ் கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணோடனே எனக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆயிடும். பில் இங்க பேமெண்ட் பே ஆன பிறகு உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து ஓகே ஆயிடும். இப்போ பாருங்க, நான் பே பண்ணிட்டேன்னா பே பண்ண உடனே பாருங்க, ஓகே, இங்க பே பண்ண உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜென்ரேட் ஆகி சக்சஸ்ஃபுல் வந்துச்சுங்களா? இப்போ நமக்கு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் பேமெண்ட் வந்து
பே பண்ணியாச்சு. இத நம்ம பில் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு இங்கேயுமே கீழ குடுத்துருக்காங்க பாருங்க நோட். ப்ளீஸ் கீப் த பிரிண்ட் அவுட் ஸ்கிரீன்ஷாட் திஸ் பேஜ் த ரெஃபரன்ஸ். இந்த பேஜ வந்து நீங்க ஒரு டைம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஏன்னா, நீங்க பேமெண்ட் என்ன ஸ்டேட்டஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு எரர் வந்தா கூடமே, நீங்க அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க அத கட்டுன உடனே உங்களுக்கு அந்த இது வந்துச்சு அப்டின்னா, ஜஸ்ட் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அங்க பிரஸ் ஏர் டூ டவுன்லோட்ன்னு இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? இப்ப நான் அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே ரிசிப்ட் வந்துச்சுங்களா? இவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி கிளிக் பண்ணி ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிட்டு, அத எடுத்துட்டு போய் காலேஜ்ல குடுத்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. பட் இந்த மாரி தான் நம்ம வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து இப்ப பே பண்றது. ஓகேவா? இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகே? ஓகே கைஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.